எல்லதாகாமோ கண்ணதன்றி ஸ்ரீ ஸ்ரீ சாய்நாதா மாஹிமாம் ரக்ஷமாம் மாஹிமாம் ரக்ஷமாம் மாஹிமாம் ரக்ஷமாம் सर्वे जना स्मिरो भवन्तु लोका समस्ता स्मिरो भवन्तु समस्त सन्मंगलानि भवन्तु समस्त भक्त जनानां श्री सद्गुरु साईनाथ देवता परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्धिरस्तु श्री सद्गुरु साईनाथ महाराज की जय श्री अक्कलकोटि महाराज की जय श्री गुरु दत्तात्रेय स्वामी की जय समस्त गुरु संतति की जय श्री गणेश महाराज की जय श्री लक्ष्मी नारायण स्वामी की जय माता अन्नपूर्णेश्वरी की जय श्री शबरिगिरि वासुनि की जय श्री राम भक्त हनुमंत की जय देव देवोत्तमां देवता सार्वभौमा अखिलांड कोटि ब्रह्मांड नायक श्याम श्री समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय हर हर पार्वती पते हर महादेव ओम शांति 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 श्री गुरु साईनाथ देवता ब्रह्मा परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्धिरस्तु ओम साईराम அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம கோயிலோட 24வது வருஷத்தோட கும்பாபிஷேகம் நடக்க போகுது. 24 வருஷம்னா 2001 தொடங்கி இதுவரை பாத்தீங்கன்னா 24 வருஷம் ஆகுது. 24 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கோயிலுக்கு ஆரம்பத்துல வந்து ஒரு சின்ன ஒரு விக்கிரகம் மட்டும் தான் வச்சு வந்து வளர்ந்தது. நம்ம பாபா இங்க இருக்காங்க, ஆரம்பத்துல இருந்த பாபா அவங்க. அப்போது பாத்தீங்கன்னா இப்போ வரை பாத்தீங்கன்னா 24 வருஷமா படிப்படியா முன்னேறி இதோட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒசூர்ல ஒரு பெரிய கோயிலா வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா பாபாவோட இந்த கோயிலோட க்ஷேத்திர மகிமான்னு சொல்லுவாங்க. எல்லாமே இது இந்த க்ஷேத்திர மகிமா அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளோட பக்தர்களோட பாபாவோட பக்தர்களோட எல்லாமே ஒத்துழைப்பு தான் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வந்து வளர்றதுக்கு வந்து ஒரு முன்னேற்றமா இருக்கும், காரணமா இருக்கும் எல்லாமே இது. அதே மாதிரி வந்து 24 வருஷம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த கும்பாபிஷேகத்தை பாத்தீங்கன்னா எதுக்காக பாத்தீங்கன்னா ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் சொல்றாங்க. இதுக்கு ஜீர்ணோத்தாரணம்னா இதுமே வந்து ஒரு காலகட்டத்தை பாத்தீங்கன்னா இதுமே வந்து இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் சொல்றாங்க. இதை முத்துக்களை புது பறிக்கிறது அது மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா நம்ம கலியுக தர்மம் படி பாத்தீங்கன்னா இதுமே வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். இதுமே எந்த ஒரு நின்று போனதும் சரி இருந்தாலும் சரி அது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு சாந்தியம் சொல்றாங்க. ஏதாவது சாந்தி ஹோமம் சொல்றாங்க, சாந்தி அடிக்கிறது. அதே மாதிரி சாந்தி பண்ணிட்டு தான் இப்படி வந்து புதுசா தோணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எதுக்காக இது கொண்டது எல்லாமே வந்து நம்ம ஊர் மக்கள் ஊர் எல்லாமே வந்து நல்லா இருக்கணும்ன்ற ஒரு கருத்தில் கொண்டுதான் எல்லாமே இந்த பூஜைகள் எல்லாமே வந்து பண்றது. எல்லாமே வந்து நம்ம நாட்டிலயும் சரி இங்க இந்த ஊருக்கும் சரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோமம் ஏதோ ஒரு யாகம் பண்ணிட்டே இருப்பாங்க. எதனால பண்றதுன்னா இந்த மாதிரி எதாவது சாந்தி அடையணும்ன்றது எல்லாமே பண்றது. இதுக்கான பண்றது எல்லாமே இப்போ வந்து நம்ம நாட்டை பாத்தீங்கன்னா வேதம் சாஸ்திரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கோயில் நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரு தூண் மாதிரி பில்லர் மாதிரி சொல்றாங்க. நம்ம சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து செவு தெரியும், ஆனா செவுத்துக்குள்ள இருக்க வந்து பில்லர் வந்து யாருக்குமே தெரியாது. அது பாத்தீங்கன்னா இருக்காரு யாருமே தெரியாது. ஆனா கண்டிப்பா வந்து பில்லர் இல்லாம செவு நிக்காது, மேல ரூஃப் நிக்காது. அதே மாதிரிதான் வந்து நம்ம வேதம் சாஸ்திரம் இந்த பூஜைகள் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு இந்த மக்கள் நல்லதுக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா மழை பெய்யும் வெயில் அடிக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுள் வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட பண்றது பூஜைகள் யாகங்கள் எல்லாமே இது பண்றதுனால இதெல்லாமே கண்டிப்பா நிறைவேறிடும் எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா 22 கும்பாபிஷேகம் நடக்கும்போது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாள் இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலையில பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி நிரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரிசிப்ட் பாம்ப்ளேட் வந்து இங்க வச்சிருக்காங்க. அதேபடி பாத்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு வந்து காகடா ஹாரதி இருக்கும். ஹாரதி முடிஞ்சது பாத்தீங்கன்னா அனுப்னான்னு சொல்லுவாங்க. இப்போவே பாத்தீங்கன்னா மாதா பிதோ குரு தெய்வம் சொல்லுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா தெய்வத்துக்கு முன்னாடி வந்து குருதான் முக்கியத்துவம் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம குருவோட அனுப்புனான ஆலயம் வாங்கணும். முதல்ல எது இருந்தாலும் சரி நம்ம எந்த ஒரு பாத்தீங்கன்னா இந்த அப்பா அம்மா கிட்ட வந்து
பர்மிஷன் வாங்குறது அதுதான் அனுக்னான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து குரு கிட்ட அனுக்னா வாங்கினாவது பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வருண பூஜைன்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொடி, இந்த கொடியை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கோயில் வந்து அப்படியே நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலா வரணும். அது அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோயில்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்ட்டு ஊர் மக்களுக்கும் தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இது எதுக்குன்னா ஊர் மக்களுக்கும் தெரியும். அப்ப வந்து தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வரணும். இந்த கோயில் பூஜைகள் இதெல்லாம் படுது ஊர் மக்கள் எல்லாமே நாடு எல்லாமே இது நல்லா இருக்கிற ஒரு உத்தேசத்தினால தான் பண்றது எல்லாமே. அதனால பாத்தீங்கன்னா இந்த துவஜாரோகணம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த உலாவரம் வந்து அது எப்படின்னா இந்த வருண பூஜை பண்றது. வருண பூஜை பண்ணிட்டு அந்த தண்ணி இருக்கும் இல்லையாது அந்த தண்ணி வந்து கலசத்துல எடுத்துட்டு நவதானியம் நவகிரகங்கள் எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு உலாவரம் வந்து ஒரு ரவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பூஜை பண்ணிட்டு அப்பல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ள வரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பூஜைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். காலையில 8:30 மணிலிருந்து கணபதி ஹோமம் எல்லாமே நடக்கும். வந்து 8:30 மணிலிருந்து 10-11 மணி வந்து கணபதி ஹோமம் நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் வந்து மதியம் வந்து ஆரத்தி இருக்கும். ஆரத்தி முடிச்சுட்டு திருப்பி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எல்லா சாமிக்கும் வந்து பூஜைகள் ஆவண பூஜை நடக்கும், கலச பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பூர்ணாதி நடக்கும். இது வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா இது அந்த வாஸ்து ஹோமம் பண்றோம் கோயிலையும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த புதுப்பிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே பண்ணிருப்பாங்க. இதுல வந்து ரக்ஷோக்னா ஹோமம் சொல்லுவாங்க. இந்த ரக்ஷோக்னா ஹோமம் என்ன, அந்த ரக்ஷோக்னா ராட்சசம். ராட்சசம் தான் இந்த ஒரு அந்த இதுக்கு வந்து சாந்தி அடையணும் எதுவுமே. ஏன்னா இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய கிருமி கிட்டுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பெயிண்ட் இதெல்லாம் அடிக்கணும் இல்லையா, இதெல்லாம் இது பண்ணா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உயிர் வந்துட்டு இருக்கும். அதுக்கு எல்லாமே வந்து சாந்தி அடைக்கணும்னா ரக்ஷோக்னா ஹோமம் சொல்லுவாங்க. அது வந்து இந்த ரக்ஷோக்னா ஹோமம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில 30ஆம் தேதி காலையில பாத்தீங்கன்னா 6:30 மணிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த காக்கடா ஹாரதி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா சாமிக்கும் வந்து புத்திஜய ஹோமம் நடக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கணபதி ஹோமம் நடக்கும், புத்திர ஹோமம் நடக்கும், சாய்பாபா ஹோமம் நடக்கும். எல்லாருமே இந்த ஹோமம் பண்ணிட்டு 10:30 மணிக்கு வந்து காலையில மேல வந்து கும்பாபிஷேகம் நடக்கும். கும்பாபிஷேகம் வந்து கடக லக்னம் சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு லக்னம் பார்த்துட்டு தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும். அது மேல வந்து கும்பத்துக்கு வந்து பூஜை பண்ணுவோம். அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமூகிக அபிஷேகம் சொல்லுவாங்க. வந்து வருஷா வருஷம் நாம வந்து பாத்தீங்கன்னா மே 1 அன்னைக்கு வந்து எல்லாரும் உங்க கையால வந்து அபிஷேகம் பண்றோம். அது வந்து இந்த வாட்டி வந்து 30ஆம் தேதி வந்து இருக்குது. 30ஆம் தேதி வந்து எல்லாருமே வந்து இங்க சின்ன பாபா பூஜை பண்றோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே உங்க கையால வந்து அபிஷேகம் பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு 108 கலெக்ஷன் வச்சு பூஜை பண்றோம். வந்து அந்த 108 கலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த கலெக்ஷன் வந்து பூஜை பண்ணிட்டு திருப்பி நீங்க வந்து அந்த கலெக்ஷன் வந்து வீட்டுக்கு கொண்டு போகலாம். அதே மாதிரி பூஜைக்கு உட்காரணும்னா இந்த ஹோமம் பண்றது, ஹோமத்தை வந்து உங்க வீட்லயும் சரி யாராவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அந்த பண்ண முடியாத இருக்கும் சூழ்நிலை கூட இருக்கும். அவங்க கூட வந்து பூஜைக்கு வந்து இந்த ஹோமத்துல வந்து உட்காந்து பூஜை பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாட்டி. அதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே தவறாம கலந்துக்கோங்க. இதுமே பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னபடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாவங்கள் என்று கொண்டு பாத்தீங்கன்னா அது வந்து கணக்கில்லாம இருக்கும். ஆனா ஒரு நாள் பூஜை பண்ணா கண்டிப்பா நடக்குமா, நின்றுடுமானா கண்டிப்பா கிடையாது. ஆனா வந்து அது என்னைக்கு பண்றோமோ நம்ம மனசார கோயிலையோ வீட்லயோ கண்டிப்பா பூஜை பண்றோமோ அப்போ வந்து அன்னைக்கோட என்னன்னா நம்ம இதுவரை பண்ணது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து ஜீரோ ஆகும். ஜீரோன்னா பாவங்கள் கண்டிப்பா அன்னைக்கு இருந்து நல்லது நடக்கும். அதனால வந்து இந்த வருஷம் கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து அவங்களோட கோரிக்கைகள் என்ன இருக்கோ கண்டிப்பா நிறைவேறணும். எல்லாருமே நல்லா இருக்கும். சர்வே ஜனாஸ் குரு மம்தோ ஸ்ரீ குரு சாயநாதேவதாம் ஜென்மம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமராணே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமராணே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமராணே. महाराज की जय, साईनाथ महाराज की जय, साईनाथ महाराज की जय. இது ஒரு வாரம்ல இருக்கு. ஓகே, 2001 தான் இந்த கோயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் தான் நமக்கு லேண்ட் கொடுத்துருக்காரு, ஃப்ரீயாக லேண்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, ஒரு பூதாத்தை இவர் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் நானும் இவரும் எல்லாரும் ட்ரஸ்டீஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த கோயில் கட்டியிருக்கோம். இப்போ 2வது தடவை கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. 3வது கும்பாபிஷேகம் மறுபடியும் எப்போ ஆகணும்? 2037. அப்போ நிச்சயமா நான் இருக்க மாட்டேன். பட் வேலைக்கு பார்க்குறேன்.
யார் நல்லா பார்க்குறாரோன்னு பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதனால இந்த நல்ல அவகாசம், இது நல்ல சான்ஸ் இது. ஓகே, நல்ல சான்ஸ் உங்களுக்கு. எல்லாரும் கலந்துக்கோங்க. ஓகே, கலந்துட்டே இல்லை, இந்த அக்கப்பக்கம் இல்லை எல்லாருக்கும் ஒரு 2 கூப்பிட்டுங்க. எல்லாம் பாபா அருள் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ சமையல் நல்ல ஆள் பிடிச்சிட்டு இருக்கோம். அன்றைக்கி சத்சாய் பாபா கோயிலுக்கு போயிருக்கோம். அன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் அவங்க எல்லாம் அன்னதானம் பண்ணியிருக்காரு. அவர்களையும் ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கோம். நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் கலந்துக்கோங்க. நீங்கள் டியூஸ்டே வெட்னஸ்டே வீட்டில் சமையல் பண்ண தேவையில்லை, இங்கே வந்து சாப்பிட்டு போடுறோம். 2 டைம்ஸ் இங்கே சாப்பிட்டு போகலாம். ஓகே, அப்புறம் 30ஆம் தேதி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. இது வந்து நான் கொடுத்தது இல்லை, பாபா தான் எனக்கு கொடுத்துருந்தேன். இங்கே நான் இது பண்ண பிறகு நான் வந்து என் லைஃப்பில் ரொம்பவே டெவலப் ஆகிருக்கிறேன். எனக்கு அங்கே பசங்க வந்து 3 பேர், 3 மருமகளும் எல்லாரும் டாக்டர் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது இவர் தான், பாட்ஷா சார். அதனால எப்பவும் வந்து எங்க ஃபேமிலி அவங்களுக்கு நன்றி எப்பவும் தெரிவிக்கிறோம். இங்க வந்து பாபா வந்து இங்க உட்கார்ந்து இருந்தது, இங்க உட்கார்ந்தாரு. அந்த நேரத்துல வந்து ஊரெல்லாம் சுத்தணும், எங்கேயும் அவருக்கு பிடிக்கல, இங்கதான் அவருக்கு பிடிச்சது. இங்கதான் அவர் வந்து உட்கார்ந்தாரு தவிர வேற எதுவும் இல்லை. இது ஒரு லாங்கிடியூடுன்னா நம்ம சந்திரசூடேஸ்வரர் கோயில் எந்த லாங்கிடியூட்ல இருக்கு அதே லாங்கிடியூட்ல தான் இருக்கிறது. அதனால வந்து இதெல்லாம் அவரோட இதுதான், நம்மளோட இது எதுவும் கிடையாது. இது இதோட நான் வந்து இன்னொரு வாட்டியும் இந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓசூர் சின்ன வில்லேஜ், இப்போ கார்பரேஷன் ஆயிடுச்சு. எதுக்கு இந்த ஓசூர்ல என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? பிரம்மா கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு, விஷ்ணு கோயில் இருக்கு. எங்கேயுமே உலகத்துல எங்கேயுமே இல்லை. பிளஸ் நம்ம கோட்டமாரியம்மா தான் நம்ம MP கோபிநாத் கார் ஃபுல் செக்ரட்டர், 3 டைம்ஸ் MLA, 1 டைம் MP ஆயிட்டார். கோட்டமாரியம் தான் அதெல்லாம் கரெக்டாக அங்கே இருக்குது. இந்த கோட்டமாரியம்க்கு 12 மேலே இருக்கு. சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு 12 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பார்வை இருக்குது. இங்கே 32 விநாயகர் ஆஞ்சநேய சாமி கோயில் இருக்குது, எனக்கு தெரியாது. அதே மாதிரி சார் சொல்ல மாதிரி நம்ம பாபா அதை பார்த்துட்டே இருக்காரு. ஓகே, இது சின்ன சித்தி மாதிரி தான். நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறதுனால அது ரொம்ப அது உங்களுக்கு ரொம்ப இது எவ்வளோ கஷ்டப்படிருக்கோம். 5 ரூபாய் வாங்கியிருக்கோம், 1 ரூபாய் வாங்கியிருக்கோம். எல்லாருக்கிட்ட போய் கஷ்டப்படி இந்த கோயில் கட்டிருக்கோம். இது உங்கள் கோயில், நம்ம கோயில் இல்லை. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. இந்த பாபா இந்த விழாக்கு, இந்த கும்பாபிஷேக விழாக்கு 30ஆம் தேதிக்கு வேண்டப்பட்டுனா அன்னதானத்துக்கு நான் அந்த அமௌண்ட்டு சாரி கொடுக்குறேன். லேண்டு கொடுக்கறதுக்கு ஒரு நமக்கு யார்கிட்ட வாங்கிட்டு அந்த பாபா வாங்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க நம்ம கொடுத்த அப்படியே நான் ரொம்ப முன்னேறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம எவ்வளோ கொடுத்தா விஸ்வத்துக்கு தெய்வத்துக்கு அவ்வளோ திருப்பி நமக்கு 100 பங்கா கொடுப்பாங்க சாமி. நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்துட்டு நம்ம 10 ரூபாய் கொடுத்தா நமக்கு 1000 ரூபாய் வருது. ஆனால் எதிர்பார்த்துட்டு கொடுக்கக்கூடாது. நல்ல மனசோட கொடுத்தா போதும், எல்லாமே நம்ம கிட்ட வரும். கொடுக்குற பழகிக்கோங்க. எப்பவுமே வந்து கழுவுன வேடம்க்கு வந்து இந்த கோயில் கட்டி இவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாம் இப்போ 24 வருஷமா கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அது இப்படியே கொண்டு போகணும். பக்தனோட சககாரம் எப்பவுமே இருக்கணும். எல்லாரும் நம்ம கோயிலிட்டு செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சுக்கணும்ல, அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ பண்ணால் அவ்வளோ வரும். நல்ல மனசோட உங்களோட சுத்திக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச்.
महाराज की जय இந்த முரளிதரன் சார் 2001 பாபா கோயிலுக்கு இடம் கொடுத்துருக்காரு. அப்போ சின்ன கோயிலே இருந்தது. அப்புறம் 2001 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணி பாபான்னு பெரிய பாபான்னு அந்த சித்திந்தி ராஜஸ்தான் கொண்டு 6 அடி மார்பிள் பாபான்னு அங்கே வச்சுட்டு 3 நாள் பிரதிஷ்டாபனை பண்ணியிருக்கோம். அப்புறம் எவ்ரி இயரும் மே 1ஆம் தேதிக்கு மே 1ஆம் தேதிக்கு வார்ஷிகோத்சவம் நடந்தது. வார்ஷிகோத்சவம்లో கிட்டத்தட்ட 1000 பேர் 2 டிவோட்டி போகிறாங்க. இப்போது கரெக்டாக 8 வருஷம் నుండి எவ்ரி வேலைக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு அன்ன பிரசாதம் தரோம். இப்போ 2013లో ஒரு ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் நடந்து இப்போ 2022లో 20 డేస్ కంప్లీట్ பண்ணாங்க. రెండవ கும்பாபிஷேகம் இந்த மாதம் 29 30ஆம் தேதி இந்த விழாக்கு எல்லாம் நல்லா பிளான் பண்ணியிருக்கோம். அது பாபா அருள் வேணும், ஓசூர் மக்கள் பிளெஸிங்ஸ் வேணும், எல்லாம் வந்து கலந்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு நல்லபடி எல்லோரும் ஆசிச்சு வாங்குங்க. இது இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் பாபா இதை ப்ளஸ் பண்ணுவாங்க. சாரு நமக்கு கொடுத்த இடத்துல இந்த கோயில் வந்தது. இவர் சத்யபிரகாஷ் ரெட்டி இந்த கோயிலுக்கு ட்ரஸ்ட் செக்ரட்டரியாக இருக்காரு, அவரும் ட்ரெஸராக இருக்காரு. இவரெல்லாம் சேர்த்து இந்த கோயில் கட்டிட்டு மெயின்டைன் பண்ணுறோம். இதெல்லாம் ஓசூர் மக்களுக்கு நம்ம கொடுத்த வாழ்க்கை.